உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சமூகத்தினருக்கு வணக்கம். தெற்கே குமரியில் தொடங்கி வடக்கே வேங்கடமலை வரைக்கும் மேற்கே குடகுமலை வரை பரவி கிடந்ததுதான் பண்டைய தமிழகம். அதில் 300க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்ததுதான் வரலாறு. தமிழ் சொந்தங்களே, நாங்கள் நேற்று சேஞ்ச் சேலஞ்ச் என்கிற யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளோம். மாற்றம் என்பது எளிதானது அல்ல, மாற்றம் என்பது சவாலானது. Therefore, our aim is to make it easier. எனவே அதை எளிதாக்குவதுதான் நமது நோக்கம். சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்ஸ், இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு வராங்க ஆட்சியாளர்கள். ஆனால் நடைமுறையில் என்ன? அவைகள் எல்லாம் மக்களுக்கானதா என்று பார்க்கப்படுகிறதா? இல்லை. பீயிங் ஃபார் த பீப்புள் ஹேஸ் ஷிஃப்டட் டு பீயிங் ஃபார் த கிங்ஸ். மக்களுக்கானது என்கிற நிலை மாறி மன்னர்களுக்கு என்றாகிவிட்டது. அதனால தான் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் ஆட்சியாளர்களை இயக்குகிறார்கள், நிர்ணயிப்பதில்லை. நம்மை போன்ற எளிய மக்கள், வாக்காளர்கள் தான் ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கின்றோம். ஆனால் அவர்களை இயக்குவது பெரும் முதலாளிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான். அதனால தான் 2021 தமிழகத்தில் 5.5 லட்சம் கோடி கடன் என்றார்கள். 5.5 லட்சம் கோடி கடன் என்றார்கள். 2026 அதை அப்படியே 10 லட்சம் கோடி கடன் என்று சொல்லப் போகிறார்கள். அதை அப்படியே 10 லட்சம் கோடி கடன் என்று சொல்லப் போகிறார்கள். அப்படியானால் அவர் என்ன சொல்ல வருகிறார்கள்? அரசு என்றால் கடன் வாங்கும் மையம், அரசு என்றால் கடன் வாங்கும் மையம் என்று மக்களாகிய நம்மை தயார்படுத்துகிறார்கள். எனவேதான் நாங்கள் சேஞ்ச் சேலஞ்ச் என்கிற இந்த யூடியூப் சேனலை துவங்கி இருக்கிறோம். அது உங்களுக்காகத்தான். அது உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சமூகத்தினருக்குத்தான். கையில் காயின்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், நானும் மறந்துட்டேன். எதுக்காக இருக்கும்? ஆமாம், காயின்ஸு தான். அடடே, நாம் என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா? கோபேக் மோடின்னு சொன்னோம்ல, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டோம். கம் அகைன் மோடிஜி, கம் அகைன் மோடிஜி, கம் அகைன் மோடிஜி, கணக்கு சொல்லிட்டு போங்கஜி, கணக்கு சொல்லிட்டு போங்கஜி. கம் அகைன் மோடிஜி, கம் அகைன் மோடிஜி, கணக்கு சொல்லிட்டு போங்கஜி. தொடர்ந்து நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் யூடியூப் சேனலை பார்த்து வாருங்கள். நிச்சயமாக உங்களை சட்டம் சார்ந்து ஒரு அனுபவமிக்க மனிதர்களாக நாங்கள் நிர்ணயித்து காட்டுவோம். நாங்கள் சட்டத்தின் பக்கம்தான் நிற்போம். சேஞ்ச் சேலஞ்ச் என்பதை எளிதாக்குவோம். பாய்.